பொழுது விடியுது. நான் ஆக்சுவலாக கபினி சஃபாரி போகிறதுக்காக 2 நாள் ஈவினிங் டயத்தில் தான் வந்து நான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். அதாவது 3:30 PM ஸ்லாட்டில் தான் வந்து 2 நாளைக்கு வந்து நான் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் ஃப்ரெண்டு வந்து அவர் ஏர்லி மார்னிங்கும் புக் பண்ணியிருந்ததுனால அவரும் கூப்பிட்டாரு மார்னிங் போகலான்ட்டு. சரி ட்ரை பண்ணலாம் டிக்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 5:15 போய் நம்ம டிக்கெட் கவுண்டரில் வெயிட் பண்ண ஆரம்பித்தோம். என்னோட லக் அது வீக் டேஸுங்கிறதுனால நமக்கு டிக்கெட் என்னமோ கிடச்சிடுச்சு. நம்ம கபினி சஃபாரிக்கு செகண்ட் டே வந்திருக்கிறோம். நேற்று போயிட்டு டைகர் எதுவும் பார்க்க முடியல. இவர் என்னோடய ஃப்ரெண்டு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹலோ, விஜய்ன்னு பேர். இவர் வந்து சென்னை தான், பட் பெங்களூரில் செட்டில்டு நவ். ஸோ நம்ம நேற்று சஃபாரி வரும்போது தான் இவரை மீட் பண்ணேன். ஸோ நான் திரும்பவும் நம்ம கண்டினியூவாக 3 சஃபாரி நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். 2 பேருமே போகிறோம். ஸோ என் கூட ஜாயின் பண்ணியிருக்காரு இந்த சஃபாரியில். ஸோ இந்த வாட்டியாவது நம்மளால் டைகர் பார்க்க முடியுதா இல்லையாங்கிறத பார்க்கலாம். ஆனால் நேற்று போய் டைகர் பார்க்க முடியல, பட் யானையை பார்த்த ஒரு திருப்தியோடய நம்ம ரிட்டன் ஆகிட்டோம். பார்க்கலாம் நம்ம லக் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. நாம் இன்றைக்கி செகண்ட் டே மார்னிங் ஸ்லாட்டு 6:30 AM நம்ம சஃபாரி வெஹிக்கிள் கிளம்பியிருக்கு. லாஸ்ட்டு டைமே வந்து, அதாவது லாஸ்ட்டு ஜனவரியில் நம்ம சஃபாரி வந்தோம். அப்போ மெயின் இன்டென்ஷன் பார்த்திங்கன்னா டைகர் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் இன்டென்ஷனாக இருந்தது. பட் டைகர் பார்த்தோம், ரொம்ப டிஸ்டன்ஸில் பார்த்தோம். அது அந்தளவுக்கு கிளியராகவே இல்லை. ஸோ அது வந்து ஒரு பார்த்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நமக்கு கொடுக்கல. அதனால் இந்த வாட்டி நம்ம எப்படியாவது டைகரை பார்த்துடணும்னு நேற்று நம்ம வந்தோம். நம்மளுடைய பேட் லக், நேற்று எலிஃபண்ட்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணமே தவிர நம்மளுடைய பர்பஸ் டைகரை பார்க்கணுங்கிறது கடைசி வரைக்கும் பார்க்க முடியல. ஸோ அதனால் திரும்பவும் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இந்த சஃபாரியிலையாவது நம்மளால் டைகர் பார்க்க முடியுதா இல்லையாங்கிறத வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் இதில் நடக்க இருக்குது. அதே சமயம் நான் எதிர்பார்த்த விஷயமும், ரொம்ப நாளாக வெயிட் பண்ண விஷயமும் இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டு சஃபாரியில் நம்ம சஃபாரி முடிய போகிற சமயத்தில் தான் வந்து இன்ப அதிர்ச்சியாக வந்து யானை விசிட் கொடுத்து நம்ம யானையை பார்க்குற சுச்சுவேஷன் இருந்தது. இந்த வாட்டி சஃபாரி ஸ்டார்ட் பண்ண உடனே நம்மளால் வந்து யானையை பார்க்க முடிஞ்சது. அது ஒத்த யானை வந்து தனியாக நின்றுட்டு இருந்தது. இப்போ நீங்களும் அதை பாருங்கள். ஒத்தையான தரிசனம் நமக்கு கிடைச்சாலும் அது கொஞ்சம் தூரமாக நின்றுட்டு இருந்தது. அது இந்த மரங்களுக்கு இடையில நின்றுட்டு இருந்ததுனால அந்த அளவுக்கு கிளியராக வந்து யானையை வந்து பார்க்க முடியல. இருந்தாலும் நம்மளோட இலக்கு இன்னொரு வாட்டி வேறு யானையை நம்மளால் பார்க்க முடியாமல் போயிடுமா என்ன, அதனால் வேறு இடத்துல பார்த்துக்கலான்னு மனசை ஆறுதல் படுத்திட்டு அடுத்த இடத்துக்கு போக ஆரம்பித்தோம். இந்த மாதிரி பஸ் சஃபாரியை தவிர்த்து சில ஜீப் சஃபாரியும் அங்கே இருக்குது. ஜீப் சஃபாரி வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளார அந்த கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஜீப் சஃபாரி கிடைக்கும். ஸோ அதில் போகிறவங்களும் போகலாம். நம்ம பஸ் சஃபாரியில் போகும்போது இந்த மாதிரி ஜீப் சஃபாரியில் வேறு வெஹிக்கிளில் வரவங்கள்ட்ட இந்த டைகர் சைட்டிங் இல்லை வேறு அனிமல் சைட்டிங்கை பற்றின டீட்டெயில்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மான் மட்டும் தனியாக நின்றுட்டுருக்கு. அடுத்ததாக நமக்கு அடுத்த இன்ப அதிர்ச்சி கொடுத்தது ஒரு யானை. இங்கே ஒரு தாய் யானை அதோட குட்டியோடு நின்றுட்டுருக்கு. பொதுவாக ஒத்த யானை தான் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒத்த யானை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண் யானை தான் பொதுவாக சிங்கிளாக சுற்றிக்கிட்டு இருக்கும். ஒத்த ஆண் யானை எப்படி ஆபத்தானதோ அதே மாதிரி குட்டியோடு இருக்கக்கூடிய அந்த பெண் யானையும் ஆபத்தானது தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமைதியாக இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது. உங்களால் அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகும்னு தெரிஞ்சதுன்னா உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா அதோட குட்டியை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உங்களை தாக்க முற்படும்.
குட்டியும் அது தாயும் அந்த புல்லை சாப்பிட்டுட்டு இருந்த அழகை கண் கொட்டாமல் கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வேறு இடத்துக்கு போகும்போது இன்னும் ஒரு அழகான ஒரு ஆண் மயில் வந்து ஒரு மரத்து மேலே வந்து உட்காந்துருந்தது. அதையும் பார்க்கவும் ரொம்பவும் அழகாக இருந்தது. சரி, அது தோகையை விரித்து ஆடுதா பார்ப்போன்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அது எதுவும் விரிக்கிற மாதிரி தெரியல. அதனால் நம்ம அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து நம்ம கிளம்ப ஆரம்பித்தோம். நாங்கள் மயிலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது 2 ஜீப்பை ஓரங்கட்டி நிறுத்தியிருந்தாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு பொறி தட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஏதோ ஒரு சம்பவம் இங்கே நடக்க போகுது, அதனால தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நாமளும் அந்த ஜீப் பக்கத்தில் போக ஆரம்பித்தோம். நம்ம டிரைவர் அந்த ஜீப் டிரைவர்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தார். அப்போ அந்த டிரைவர் என்ன சொன்னார்னா, ஒரு சிறுத்தை வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளார போனதாகவும் அது வெளியில் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். நாமளும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அது வரல அப்படின்னோன்னே அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பித்தோம். நாம் போனது பீக் சம்மர் அப்படிங்கிறதுனால அனிமல்ஸ்லாம் வந்து நீர்நிலைகள் எங்கே இருக்கோ அந்த வாட்டர் ஹோல்ஸை தேடி தான் வந்து வர ஆரம்பிக்கும். பர்டிகுலராக புலி, யானைகள்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நம்ம டிரைவர் கொஞ்ச நேரம் அங்கே உள்ள ஒரு குளத்து பக்கத்தில் நிறுத்தி வெயிட் பண்ணோம். எப்படியாவது புலியை பார்த்துடலாம் அப்படிங்கிற நம்ம முயற்சி திரும்பவும் தோல்வியில் தான் முடிஞ்சுது. ஸோ அதனால் திரும்பவும் இந்த இடத்துல வெயிட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு நம்ம டிரைவர் அடுத்த இடத்துக்கு போக ஆரம்பித்தார். நாம் இந்த சஃபாரியோட கிளைமேக்ஸுக்கு இப்போ வந்துட்டோம். அதாவது இந்த சஃபாரி முடிகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் மட்டும்தான் இருக்குது. கடைசி கட்ட முயற்சியாக நாம் எப்படியாவது புலியை பார்த்துட மாட்டோமான்னு நம்ம எப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோமோ அதை விட எதிர்பார்ப்பு டிரைவர்கிட்டையும் இருந்தது. அவரும் சந்து பொந்துலாம் எங்கேயோ போனார். கடைசி முயற்சியாக வேறு ஒரு ரூட்டில் நம்ம இது வரைக்கும் போகாத ரூட்டில் உள்ளுக்குள்ளார பூந்து போனார். அப்படி போகும்போது தான் நமக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது என்ன நிகழ்ச்சிங்கிறத இப்போ நீங்கள் இப்போ பாருங்கள். நீங்கள் சரியாக பார்த்தீங்களான்னு தெரியல, உங்களுக்காக ஸ்லோ மோஷனில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்க்குறதுக்கு நாம் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம டிரைவர் வந்து அந்த கார்னர் வந்து திரும்பும்போது ஃபஸ்ட்டு அவர் தான் பார்த்துட்டு டைகர்னார். அப்போ வந்து ரோட்டோட ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்து புலியும் அதோட குட்டியும் வந்து கிராஸ் பண்ணிச்சு. நான் ஃப்ரண்ட்லேயே உட்காந்துருந்ததுனால அதை பார்த்துட்டேன். பட்டு பக்கத்தில் வந்தோன்னே தான் நம்மளால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. ஆனால் வந்து உள்ளார டக்குன்னு போயிடுச்சு. இது உண்மையிலே வந்து ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி.
நம்ம பக்கத்தில் உள்ள ஒரு ஜூம் லென்ஸ் வச்சு அதை கேப்சர் பண்ணியிருந்தார். அதை உங்களுக்காக இப்போ நான் அதை காமிக்கிறேன். இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதா அந்த புலியோட குட்டி. அது திரும்பி பார்க்கும்போது அவர் எடுத்தது ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. உள்ளுக்குள்ளார போன புலியும் குட்டியும் திரும்பவும் வெளியில் வருதான்னு நாங்கள் ஒரு 15 நிமிஷம் அங்கேயே வெயிட் பண்ணி பார்த்தோம். அது வர்ற மாதிரி தெரியல. அதனால் நாம் திரும்பவும் வண்டி எடுத்துகிட்டு வேறு டைரெக்ஷன்லாம் சுற்றி பார்த்தோம். அங்கேயும் பார்க்க முடியல. பக்கத்தில் வந்த வண்டிக்கிட்டேயும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம் நாம் இது மாதிரி புலியை பார்த்த விஷயத்த. ஸோ அவங்களும் அந்த இடத்துக்கு போக ஆரம்பித்தாங்க. புலியை பார்க்கணும் அப்படிங்கிற நம்மளோட கனவும் இந்த கபினி ட்ரிப்போட நம்ம பர்பஸும் இப்போ நமக்கு நிறைவேறிச்சு. ஸோ அந்த திருப்தியோட நாம் இந்த சஃபாரியை முடிச்சுக்கிட்டு நம்ம திரும்பவும் ரிட்டர்ன் ஆக ஆரம்பித்தோம். ஃபைனலாக நம்ம புலியை பார்த்த திருப்தியோட சஃபாரி கவுண்டருக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும்போது ஃபைனல் டச்சாக நம்மளுடைய விநாயக பெருமான் ஆரம்பத்தில் எப்படி காட்சி தந்து வெற்றிகரமாக இந்த சஃபாரி ஆரம்பித்து வச்சாரோ அதே மாதிரி வெற்றிகரமாக கடைசியாக இதை முடித்து வச்சார். ஸோ இந்த திருப்தியோடு நாம் திரும்ப கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. அப்புறம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மீண்டும் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.